நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ல கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. தென்காசியில 1445ஆம் ஆண்டு பராக்கிரம பாண்டியன் என்கிற மன்னரால கட்டப்பட்ட பழம்பெருமை வாய்ந்த கோவில் தான் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த கோவில்ல கடைசியா கடந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. பொதுவா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்படுறது வழக்கம். ஆனா தென்காசி பெரிய கோவில்ல 18 வருஷமா கும்பாபிஷேகம் எதுவும் நடக்காத நிலையில கும்பாபிஷேகம் நடத்தும்படி பக்தர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதனை ஏற்று கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள் கடந்த ஒரு வருஷமா கோயில்ல நடந்து வந்துச்சு. இந்த நிலையில காசி விஸ்வநாதர் கோயில்ல வர்ற ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்க இருக்குதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்தே கோயில்ல சிறப்பு பூஜை, ஹோமம், தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல், யாகசாலை பூஜை எல்லாம் தொடங்குது. ஏப்ரல் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம், பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவோட கும்பாபிஷேகம் விழா நிறைவு பெறுது. பொதுவா கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்தும் போது அந்த ஊருக்கு நல்ல ஒரு செழிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கும்பாபிஷேகம் அன்னைக்கு கடவுளை வழிபட்டா 33 கோடி தேவர்களோட ஆசி கிடைக்கும்ங்கிறது வழி வழியா இருந்து வரும் நம்பிக்கை. அதனால கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு பிறகு தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது பக்தர்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. Download ShareChat.